திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கு. அஜித்குமார் நகையை திருடவில்லை என்று அவரது தாய் மாலதி பேட்டி. நான் சொன்னேன், எடுத்தா கொடுத்துருப்பேன், நான் எடுக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு போலீஸ்கார் நீங்க வெளியில போங்கம்மான்னு சொல்லவும் நான் வெளியில வந்துட்டேன் சார். மின் கட்டணத்தை 49 விழுக்காடு உயர்த்திவிட்ட பின்னரும் மின் வாரியத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் நஷ்டம் ஏற்படுவது எப்படி? தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி கேள்வி. பாஜக வழிகாட்டல்படி இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா ஆகிய அனைவரும் ஒன்றிணைவார்களா? செய்தியாளர் கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மழுப்பல் பதில். பிஜேபியினுடைய அந்த வழிகாட்டுதல் பேர்ல இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் ஒன்னா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக தலைமையில் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் வருவார்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன கேள்வி? ஐபிஎஸ் அதிகாரி மீதான பாலியல் புகார் தொடர்பாக பெண் நீதிபதி தலைமையிலான நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். ஈரானில் உள்ள கிஷ் தீவு பகுதியில் சிக்கி தவித்து வரும் கன்னியாகுமரி மீனவர்கள். 650க்கும் மேற்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியுறவு அமைச்சகத்திடம் கடிதம். கடலில் தவறி விழுந்து புதுக்கோட்டை மாவட்ட மீனவர் உயிரிழந்த சம்பவம். பலியான மீனவரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் உத்தரவு. கிருஷ்ணகிரி அருகே 13 வயது சிறுவன் காரில் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். தற்போதைய ஆட்சியில் எங்கும் எப்போதும் யாருக்கும் யாராலும் பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக விமர்சனம். சென்னை திருவொற்றியூரில் மின்சாரம் பாய்ந்து மாணவன் உயிரிழந்த விவகாரம். சிறுவனின் குடும்பத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணமும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க வேண்டும் என தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல். ஒடிசாவின் ஹைகரையில் ஊழியர்களை துப்பாக்கியை காட்டி நகைகள் கொள்ளை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் கொள்ளையர்களை தேடி வரும் போலீசார். எரிபொருள் குறைவாக இருந்த காரணத்தால் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பிரிட்டன் விமானம் C-17 குளோப் மாஸ்டர் எனும் சரக்கு போக்குவரத்து விமானம் மூலம் மீண்டும் பிரிட்டனுக்கே கொண்டு செல்லப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் ஓரணிகள் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார். ரஷ்யாவில் நடைபெறும் இந்திய கோடை திருவிழாவிற்கு செல்லும் கலைஞர்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 கலைஞர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்த அமைச்சர் மு.பே. சாமிநாதன். அஜித்குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்து சித்திரவதை செய்தனர். நேரில் பார்த்த உறவினர் மகேஷ் பாபு பேட்டி. அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே அவன் பேசலை. ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. திருப்புவனம் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா கோவை மாவட்டத்தில் தஞ்சம் என தகவல். பிரபல தேநீர் விடுதியில் நிகிதா தனது தாய் மற்றும் கார் ஓட்டுநருடன் இருந்ததாக கூறப்படும் காட்சிகள் வைரல். திருப்புவனம் அஜித்குமார் கொலைக்கு காரணமான நிகிதாவும் அவரது குடும்பமே மிகப்பெரிய ஃப்ராட். நிகிதாவின் முன்னாள் கணவரும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனருமான திருமாரன்ஜி பரபரப்பு பேட்டி. அந்த அந்த குடும்பம்ன்றது நல்ல குடும்பம் இல்லை. அவங்க இந்த கொலை வழக்கில், அஜித்குமார் கொலை வழக்கில் அவங்களை ஏன் அக்யூஸ்டா, இந்த 2 பொய் புகார் கொடுத்தவங்க மேல ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா அவங்களுக்கு வழக்கு பதிவு செய்யணும். ஓசூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவன் காரில் கடத்தி செல்லப்பட்டு வனப்பகுதியில் உடல் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம். கடத்திய நபர்களை கண்டறிய போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சிறுவன் சடலத்துடன் பெற்றோர் உறவினர்கள் சாலை மறியல்.
சென்னையிலிருந்து பாட்னா செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 2 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் அவதி. விமானத்தை இயக்க வேண்டிய விமானி இல்லாததால் விமானம் தாமதமானதாக பரவிய தகவலால் சர்ச்சை. தேங்காய் விற்பனைகள் 59.5 லட்சம் ரூபாய் மோசடி. பொள்ளாச்சி சுற்றுவட்டார விவசாயியிடம் மோசடி செய்த வியாபாரி கோவையில் கைது. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணாவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. இருவரின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை போதைப் பொருள் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் உதயபூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் தீ விபத்து. உடனடியாக ரயிலை நிறுத்தி தீயை அணைத்த ஊழியர்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கும் நபர்களுக்கு அல்காட்ராஸ் என தனி சிறைச்சாலை உருவாக்கம். சிறைச்சாலையின் காட்சிகள் வெளியீடு. மாலி நாட்டில் உள்ள வைர தொழிற்சாலையில் 3 இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். கடத்தப்பட்ட இந்தியர்களை விரைவாக மீட்குமாறு இந்திய அரசு வலியுறுத்தல். போரில் ரஷ்யாவின் முக்கிய தளபதியை வீழ்த்தியது உக்ரைன். ரஷ்யாவின் கப்பற்படை துணை தளபதி மேஜர் ஜெனரல் மிக்கேல் குட்கோவ் உக்ரைன் தாக்குதலில் பலியானதாக தகவல். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் கிளப் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள். ரியல் மேட்ரிட், டார்வின் அணிகள் காலிறுதிக்கு தகுதி. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ரன் குவிப்பு. சுப்மன் கில், ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் அபார ஆட்டத்தால் இந்திய அணி 587 ரன்கள் குவிப்பு. பர்மிங்ஹாம் டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் புதிய சாதனை. இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரட்டை சதமடித்த முதல் இந்திய கேப்டன் என்ற சாதனையை படைத்தார்.